வழங்கப்படுகிறது. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, ஸ்ரீமத் துவாரவதி சைவ சப்தைதே முக்திதாயிகாக. 7 உயர்ந்த க்ஷேத்திரங்கள் முக்தி தரும் க்ஷேத்திரங்களாக கொண்டாடப்படுகின்றன. அயோத்தியா சரையு நதி கரையில் இருக்கும் பட்டினம். ராமன் அவதரித்த அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம். சரையு நதி கரையில் வசிஷ்டாச்சாரியர் வாழ்ந்து இந்த உயர்ந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தையே காத்தருளிய இடம். அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் ராமனை சேவித்தால், அவனிடத்தில் பக்தி கொண்டு ராமநாமத்தை ஜபித்தால் அந்த க்ஷேத்திரமே முக்தி கொடுக்கும். அதேபோல் கண்ணன் அவதரித்த மதுரா நகரம். மதுரான்னு சொன்னால் அனைத்து பாபங்களும் தொலைந்து நம் வினைகளெல்லாம் அகன்று மீளாத இன்பமாகிற வைகுந்தத்தை அடைகிறோம். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, கடைசியாக துவாரவதி, உயர்ந்த திருத்வாரகைங்கிற க்ஷேத்திரம். வடதிசை மதுரை, சாளக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி என்று பெரியாழ்வாருடைய அழகான பாடல். துவாரகையில்தான் பகவான் இப்போதும் சந்நிதானத்தோடு எழுந்தருளியிருக்கிறார். துவாரகையை நினைத்தாலோ அங்கு சென்றாலோ எத்தனையோ நன்மை கிட்டும். ஒரு விஷயத்தை பாகவத ஸ்லோகத்திலிருந்து நாம் அனைவரும் நன்கு புரிந்து கொள்ளுகிறோம். புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு செல்வது, அங்கு தீர்த்தத்தில் நீராடுவது, பகவானை தரிசிப்பது, அங்கேயே அமர்ந்து அவனுடைய கதைகளை கேட்டு நாமங்களை செப்புவது, இது அடிக்கடி அடிக்கடி செய்ய வேண்டும். சம்சாரத்திலே வாழ்கிறோம். நிறைய தவறு புரிவதற்கு வாய்ப்புண்டு. அழுக்கு வந்து வந்து மூடுகிறது. இந்த அழுக்கையெல்லாம் விலக்கி விடணும்னால் அடிக்கடி தண்ணீர் விட்டு கழுவினாத்தானே முடிக்கும். ஒரு கண்ணாடியில் அடிக்கடி தொடைத்தாலும் மேலும் மேலும் அழுக்கு மூடும். அதை போலத்தான் நம் மனம். எத்தனை தடவை தொடைச்சாலும் அழுக்கு மூடிக்கும். மூடின அழுக்கை தொடைப்பது எப்படி? வெறுமனே செய்ய முடியாது. புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போக வேண்டும், தீர்த்தத்தில் நீராட வேண்டும், அங்கேயே பெருமானுடைய நாமங்களை சொல்லி அவன் கதைகளை காதார கேட்க வேண்டும். அது நமக்கு உயர்ந்த சாம்ராஜ்யத்தை கொடுக்கும். இடங்கள், புண்ணியக்ஷேத்திரங்கள் கொடுப்பது இருக்கட்டும், அங்கு பல பேரால் செல்ல முடியலாம், சிலரால் செல்ல முடியாது. அப்படி இருக்கிறவர்களுக்கு முக்தி எப்படி? அதற்குத்தான் பாகவத புராணம் சிறந்த மருந்தாக நம் கைகளில் உள்ளது. இப்போது அந்த புராணமேதான் பரீட்சித்து மகாராஜாவுக்கு மோட்சம் கொடுக்க போகிறது. ஒரே பாகவத புராணம் மருந்தாகவும் இருக்கும், விருந்தாகவும் இருக்கும். நம்முடைய பாபங்களெல்லாம் தொலைவதற்கு அது மருந்தாக இருக்கும். தொலைந்த பிற்பாடு கண்ணனை அதை கொண்டே அனுபவிக்கிறோம் அல்லவா, அப்போது விருந்தாக இருக்கும். அப்ப புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போனாலும் முக்தி கிட்டும். அங்க போனாலும் என்ன செய்ய போறோம்? இதே பாகவத புராணத்தை பாராயணம் செய்ய போகிறோம். அதை நம் வீட்டிலிருந்தும் செய்யலாம். தினப்படி செய்துவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறையோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ துவாரகைக்கு போய் சேவிப்பது, மதுரைக்கு போய் சேவிப்பது, அயோத்தியா, சாளக்கிராமம், உயர்ந்த உயர்ந்த பதரிகாசிரமம், நம்ம திவ்வதேசங்கள், நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், திருக்குடந்தை, திருக்கண்ணபுரம் என்னும் எத்தனை திவ்ய கஷேத்திரங்கள் எழுந்தருளியிருக்கார். அங்கு போனாலும் அவனை பற்றிய பாடல்களையும் புராணத்தையும் படிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இப்போது பாகவத புராணத்தை முழுக்க சுகாச்சாரியர் உபதேசித்து விட்டார். அனைத்தையும் பரீட்சித்து கேட்டுக்கொண்டான். இனி நடந்ததென்ன? 12வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். சுகர் சொல்றார், அத்திர அனுவர்ணியதே பீக்ஷ்ணம் விஸ்வாத்மா பகவான் ஹரிஹி யஸ்ய பிரசாதஜோ பிரம்மா ருத்ரஹ क्रोध समुद्भः त्वं तु राजन्मरिष्येति पशुबुद्धिमिमां जहि न जातः प्रागबूधद्य न जातः प्राक् अभूतोद्य தேகவத்வம் நங்ஷசி. பரீட்சித்தே, உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த கதையை நீ பாட பாட
தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க பெருமான் மிகவும் திருப்திப்படுகிறான். இப்ப இது மொத்தத்துக்கும் பயன் என்னன்னு பார்ப்போம். நீ என்னிடத்தில் எது நல்லதோ அதை அறிந்து கொள்ள 7 நாட்களே உள்ளன. அதை சொல்ல வேணும்னு வேண்டினாய். 7 நாட்களுக்குள் நல்லதத்தனையும் சொல்லிவிட்டேன். யான் அறிந்த நல்லதை சொன்னேன். ரிஷிகள் எனக்கென்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதை உரைத்தேன். இதைத்தான் நாராயணன் நாரதருக்கு சொல்ல, நாரதர் வியாசருக்கு சொல்ல, வியாசர் அடியேனுக்கு சொல்ல, அடியேன் இப்போது உமக்கு சொல்லி இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்ட சூத பௌராணிகர் நைமிஷாரண்யத்துக்கு போவார். சௌனகர் முதலான ரிஷிகள் அனைவருக்கும் இந்த சரித்திரத்தை ஆனந்தமாக சொல்ல போகிறார். இப்ப உன்னிடத்துல மாறுதலை நான் பார்க்கணுமே. அரசனே, நான் இறக்க போகிறேன் என்கிற சாமானிய புத்தியை விட்டுவிடு. அது ரொம்ப தாழ்ந்த புத்தி. நான் இறப்பேனோ, பயப்படாதே. நான் இறந்து விடுவேன், மரிப்பேன், சொல்லவே சொல்லாதே. அது தப்புன்னு இவ்வளவு நேரம் தெரிந்து கொண்டிருப்பாயே. நான் சொல்லும்போது ஆத்மாவை குறிக்கும். இறத்தல், முடிதல், மரித்தல் உடலை குறிக்கும். நான்கிற ஆத்மா மரிக்கப் போவதில்லை. உடல் எத்தனை நாள் பாதுகாக்காலும் நித்தியமாக இருக்கப் போவதில்லை. உடல் என்பது அழியவே போகிறது. ஆகையால் விலங்கினத்துக்கு இருக்கக்கூடிய புத்தியை விட்டுவிடு. அதுகளுக்குத்தான் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் வேறுபாடு தெரியாது. உடற்பசி தீருமானால் திருப்திப்பட்டு தூங்கி போகும். ஆனா மனிதன் அப்படி அல்ல. ஆத்மா உடலை காட்டிலும் வேறுபட்டவன் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த புத்தி உனக்கு வந்துடுத்துனா மரணத்தை பத்தி நீ கவலைப்பட மாட்டாய். ஏனெனில் எனக்கு மரணமே கிடையாதே. ஆத்மா நித்தியமானவன், மரணம் கிடையாது. ஆனந்தமே வடிவானவன், பெருமானையே துதிப்பதற்கு பிறந்தவன், அவனோட சேர்ந்து அனுபவிப்பதே இலக்காக கொண்டவன். நஜாதா பிராகு அபூதோத்ய தேகவத்வன்ன நங்ஷசி. தேகந்தான் அழிய போகிறது, நீ அழிய மாட்டாய். ந பவிஷ்யசி பூத்வாதம் புத்திர பௌத்ராதி ரூபவான் பீஜாங்குரவது தேகாதே வத்திரிக்தா யதா நலஹ. தந்தை மகனாக பிறக்கிறான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆத்மா ஆத்மாவாக பிறக்க முடியாது. ஆத்மா அழியவே போவதில்லையே. ஆனால் உடல்தான் பிறக்கும், உடல்தான் அழியும். இது பீஜாங்குரத்தை போலே. விதை முன்னாடியா செடி முன்னாலா? ரெண்டும் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியதான். செடி முளைச்சு மரம் முளைச்சு பழுத்து விதை கொடுத்தா தான் விதைக்கவே முடியும். அப்போ விதையிலேருந்து செடி, செடியிலேருந்து விதை. அதை போலத்தான் கர்மத்திலிருந்து பிறவி, பிறவியிலிருந்து கர்மா என்ற இந்த மாறுதல் உடலுக்கு ஏற்பட்டதே தவிர ஆத்மாவாகிற உனக்குரியதே அல்ல. ஸ்வப்னே யதா சிரச்சேதம் பశ్చத்யாத் ஸ்வப்னே யதா சிரச்சேதம் பశ్చத்வாத்யாத்மன ஸ்வயம் யஸ்மாத் பஷ்யதி தேகஸ்ய தத ஆத்மா ஹி அஜோமரஹ. ஆத்மா அஜன், பிறப்பிலி, அமரன், மரணமில்லாதவன். அவனுக்கு ஏதோ பிறக்கிறான் இறக்கிறான்னு பார்க்கிறோம். என்ன? உடலை எடுத்துக் கொள்வது பிறத்தல், உடலை துறந்து விடுவதுதான் மரணமடைதல். அவ்வளவே. ஏவம் தேகே மிருதே ஜீவஹ பிரம்ம சம்பத்யதே புனஹ. இந்த உடல் இறந்து போய் மீளாத இன்பமாகிற வைகுந்தத்தை அடைய வேண்டும். ஒரே வழி, நல்லார்கள் பேச்சை கேள், பக்தி செய், பாபங்கள் அத்தனையும் தொலைத்துக்கொள். புண்ணிய பாபங்கள் தொலைஞ்சு போகுமானால் மீளாத முக்தி அடைகிறோம். அங்கு சென்று பெருமானோடே சேர்ந்து ஆனந்தமா அவன் குணங்களை அனுபவித்து அவனுக்கு தொண்டு புரிந்து கொண்டே இருப்போம். சொல்லும் போதே ஜீவஹ பிரம்ம சம்பத்யதே புனஹ. ஜீவன் பிரம்மத்தை அடைகிறான், சாமியாபத்தி அடைந்து விடுகிறான். அங்க போனாலும் பகவான் பகவானாத்தான் இருப்பார், நாமாத்தான் இருப்போம். சரீராத்ம பாவம் மாறாது, சுவாமிதாச பாவம் மாறாது, சேஷசேஷி பாவமும் மாறாது. அவர் சேஷி கைங்கரியம் கொள்வார். நாம் சேஷர்கள் தொண்டுகளை அனைத்தையும் செய்வோம். மனசிருஜதி வை தேகானு குணான் கர்மாணி சாத்மனஹ. இந்த மனம் இருக்கே ரொம்ப தீயது. அதை நல்லதா உபயோகப்படுத்தினா உதவும், தீயதா உபயோகப்படுத்தினா கெடுத்துடும். மனசிருஜதி, மனம்தான் உடலையும் நம்முடைய முக்குணங்களையும் நம்ம கர்மங்களையும் எல்லாத்தையும் உண்டாக்குறது. தன் மன சிருஜதே மாயா, அதே மனம் சிருஜதே மாயா ததோ ஜீவஸ்ய சம்ஸ்ருதி. இந்த ஜீவாத்மா சம்சாரம் சம்சாரம்னு பிறந்து பிறந்து உழலுகிறானே, எதனால் தெரியுமா? கர்மத்தாலே. அந்த கர்மத்தால பிறவி எடுத்தா மனம் சும்மா இல்லை, அது கண்டத்தை அப்படியே சிட்டிச்சுக்கிறது, அது ஆசையை வளர்த்துறது. முக்குணங்களாலே பாதிக்கப்பட்ட மனம் அந்தந்த குணத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போக மாறி மாறி தப்புகளில் இறங்குகிறோம், மறுபடியும் பிறக்கிறோம். ஸ்நேக அதிஷ்டான வர்த்தி அக்னி சம்யோகா யாவதீயதே ததோ தீபஸ்ய தீபத்வம் ஏவம் தேககிருத்தோ பவஹ. ஒரு அழகான உதாரணம் சொல்றார். அகல் விளப்பு வச்சுப்போம், அதுல நெய் கொட்டுவோம்.
அதுல திரி போடுவோம், நெருப்பை பத்த வைப்போம், அழகா ஒளிப்பிழம்பு தெரிகிறது இல்லையோ? அது எது தெரியுமோ? நாம் எத்தனையோ கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதை எண்ணெய்ன்னு வச்சுங்கோ. கீழே அகல் விளக்கு நம்முடைய மனசு, நம்ம மனம்தான் அகல் விளக்கு. அதுல கர்மங்களாகிற எண்ணெயை கொட்டிகிட்டே இருக்கும். எண்ணெய் விட விடத்தானே திகு திகுன்னு எரியும். அப்ப கர்மங்கள்ங்கிற எண்ணெயை ஊற்றி அகல் விளக்கு மனம் என்னும் அகல் விளக்கில் அதே திரி, உடம்பு தான் திரி. ஏன்னா திரி எரிய எரிய அது தேஞ்சுட்டே போறது பாருங்க. உடம்பு தானே தேஞ்சுட்டே போறது. அகல் நன்னா இருக்கும், மனசு ஒன்றும் தேயாது. ஆனா உடம்பு தேஞ்சுட்டே போறதே வருஷமாக வருஷமாக. வயசாயிடுச்சுன்னா அதை திரின்னு வச்சுக்கோ. அப்புறம் அறிவுங்கிறது தான் அதில் ஏற்றப்படுகிற நெருப்பு. இப்படிப்பட்ட பெரிய விளக்குத்தான் நாம எப்பவும் திரும்ப திரும்ப சம்சாரத்துல பிறந்துட்டே இருக்கோமே. அதைத்தான் இங்க சொல்றார். இப்படிப்பட்ட தீபம், இந்த தீபமே சம்சாரம். ததோ தீபஸ்ய தீபத்வம் ஏவம் தேககிருதோ பவஹ ரஜசத்வ தமோவிருத்தியா ஜாயதேத வினஷ்யதி. ஆக முக்குணங்களாலேயே சம்சாரம் வளருகிறது, முக்குணங்களாலேயே சம்சாரம் தீந்து போகிறது. அப்ப மனம் அதுதான் அகல் விளக்கு. அதுல கர்மங்கள் எண்ணெய், திரி, உடம்பு, அறிவு, பத்த வைத்த நெருப்பு, இப்படிங்கிற தீபம் தான் சம்சாரம். மாறி மாறி பிறந்திறக்கிறோம். அங்கே புத்தியானுமான கர்ப்பிண்யா வாசுதேவானு சிந்தையா. இப்போது இதிலிருந்து வெளியே வருவதற்கு வழி அறிவென்னும் சுடர் விளக்காலே ஆத்மாவை கண்டு அவ்வாத்மா பெருமானுக்கு அடிமை என்பதை உணர்ந்து மனத்தை பரமாத்மாவிடத்திலே ஈடுபடுத்த வேண்டும். அது ஈடுபடப்பட அப்ப இந்த எண்ணெய் கர்மங்கள் தொலைஞ்சு போயிடும். எண்ணெயை குத்தாம இருந்தா அப்ப தீபம் நின்றுதான் ஆகணும். எண்ணெய் தானே இப்ப கர்மங்கள். கர்மங்களை நல்ல கர்மங்களா இருக்கணும், தீய கர்மங்கள் இருக்கக்கூடாது. எண்ணெய் தூண்டி விடக்கூடாது. அப்ப இதை போக்குறதுக்கு வழி என்ன? கர்மங்களை தொலைச்சுடணும். தொலைக்கிறதுக்கு வழி நம்ம மனசு பரமாத்மாவிடத்தை ஈடுபடுதல். சோதிதா விப்ரவாக்கியேன நத்வாம் தக்ஷதி தக்ஷகா மிருத்யவோ நோபதக்ஷந்தி மிருத்யூனாம் மிருத்யுமீஸ்வரம். யோசித்துப்பார். ஒருவேளை முனிகுமாரன் உனக்கு 7 நாட்களில் பாம்பு கடித்து இறந்து போவாய்னு சாபம் போடாமலே இருந்திருக்கட்டும். இருந்தா மட்டும் என்ன ஆயிட போறது? இப்போ இந்த பாம்பு கடிக்காது இருந்திருக்கும். நாளைக்கு காலதேவத்தை மரணம்ங்கிற பாம்பு ஒன்ன கடிக்காது இருக்க போறதா? ஆக ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இந்த பாம்பு கடித்தாலும் எந்த பாம்பு கடிக்காட்டாலும் உடல் அழியப் போகிறது. எந்த பாம்பு கடித்தாலும் ஆத்மா அழியப் போவதில்லை. அந்த ஆத்மா பெருமானுடைய திருவடிகளை பற்றிவிட்டால் அவன் மிருத்யுவுக்கெல்லாம் மிருத்யு, மரணத்தையே வென்றுவிடக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடியவன். அகம் பிரம்ம பரந்தாம பிரம்மாவம் பரமம் பதம் ஏவம். இப்படியாய் நீ நினைப்பாய், நானே பிரம்மத்தினுடைய அம்சம், பிரம்மத்தினுடைய திருமேனி. அந்த பிரம்மத்தோடைய சமமாக வைகுந்தத்திலிருந்து ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டியவன், பிரம்மத்திடத்திலிருந்து ஞானத்தை பெற்றவன், பிரம்ம பாவனையோடு இருக்க வேண்டியவன், ஆத்மா பிரம்மத்துக்கு சமமான ஆனந்தமுடையவன். இதை புரிந்துகொள். தசந்தம் தக்ஷகம் பாதே லேலிகானம் விஷானனைகி நத்ரக்ஷசி ஷரீரஞ்ச விஸ்வஞ்ச பிருதகாத்மனஹ. உன்னுடைய காலில் வந்து பாம்பு கடிக்க போறது இல்லையா? கடிக்கும் போது அதை கடித்த பாம்பு கடியுண்ட பாம்புன்னு பார்க்க போகிறாய். வித்தியாசம் தெரியாது, அது உன் கண்ணப்படாது. இதோ கடிக்கிற பாம்பு தக்ஷகன், இதோ கடிபட்ட பாம்பு உன் உடல். அனந்தாழ்வானை பத்தி பல தடவை சொல்லியிருக்கேன். திருமலை அனந்தாழ்வான், அவரை ஓர் முறை அவருடைய தோட்டத்தில் நந்தவனத்தில் பாம்பு கடித்தது. அவர் கூறினார், இந்த உடம்பு ஒரு பாம்பு, அதுவும் ஒரு பாம்பு, 2 பாம்புல எந்த பாம்பு ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வைராக்கியம் வருமா? இந்த விவேகம் வருமா? இந்த பாகவத்தை கேட்க கேட்க அந்த ஞானம் வந்து விடுகிறது. பாம்பு ஒன்ன கடிக்கிறதுன்னு கூட உனக்கு தெரிய போறதில்லை, உடல் போவதும் புரியாது. ஏதத்தே கதிதம் தாத்த யதாத்மா பிருஷ்டவான் நிருப ஹரேஹே விஸ்வாத்மனச்சேஷ்டாம் கிம் பூயா ஸ்ரோத்துமிச்சசி. நீ கேட்டபடிக்கு என்னென்னலாம் விருப்பப்பட்டாயோ எல்லா கதைகளையும் சொல்லிட்டேன். சொன்ன எனக்கும் ஆனந்தம், கேட்ட உனக்கும் மகிழ்ச்சி. இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? ஏதாவது கேட்க விருப்பப்படுகிறாயா என்று கூறி தன் நீண்ட உரையை சுகாச்சாரியர் முடிவுறுத்துகிறார். இனி பரீட்சித்தின் பதிலுக்கு காத்திருப்போம். இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக